டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம் வருது, லாங் டேர்ம் பிசினஸ் ப்ராப்ளம், அது எல்லாமே வந்துருது. ஆனா அதெல்லாம் தாண்டி படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப FTFS போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இது என்னன்னா ஒரு ஏஜ் கேப் ஒரு 20 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்க ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் படம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னா எக்ஸைட்மெண்ட். ஆனா ஏஜ் கேப் சூர்யா பார்த்தா தெரியல அப்படி. அவர் எங்காவே இருக்காரு, மாசாவே இருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கும். வெங்கி அட்லூரியோட ரைட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். லவ் சைட் பார்க்கணும். சொன்னால எக்ஸைட்டடா இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். நம்ம இப்போ நிறைய வேற மாதிரி படம் பார்த்துருக்கோம். எப்படின்னா பிளட் ஷெட், ரிவெஞ்ச் பார்த்துருக்கோம். ஒரு ரூம் காம் எமோஷனல் டிராமாவா படம் இருக்கும்னு சொல்றாங்க. ட்ரெய்லர் பார்த்தாலே அதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. படம் கன்ஃபார்ம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் வந்து இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓவர்சீஸ், தெலுங்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபார்வர்ட், லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படம் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிம். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சூர்யா வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் ஃபேமிலியில வந்து எமோஷனல் கனெக்ட்ல ரொம்ப செட் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து தேட்டரிக்கல் ஹிட் வந்து இப்போ கருப்புக்கு முன்னாடி அவ்வளோக்கும் இல்லை, அது உண்மைதான். பட் ஆனால் ஃபேன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கருப்பு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே எப்படி பிளாக் பஸ்ட் ஆச்சுன்னு தெரியும். இப்போ அதோட கிராஸையே நிறைய பேர் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயே கூட அது 1 lakh ஃபுட்பால்ஸ் கிராஸ் ஆச்சு. அதனால இன்னும் நிறைய பேர் கிராஸ் பண்ணல. அதனால ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தேட்டரிக்கல் ஹிட் இல்லை அவருக்கு, அது உண்மைதான். கருப்புக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் இந்த எல்லா படமே ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன்.